ஹலோ டீச்சர்ஸ். நம்ம ஷெடியூலில் சொல்லியிருந்த மாதிரி டெட் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கான எக்ஸாமும் எழுதி முடிச்சாச்சு. கீ ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீ எனக்கு தெரிஞ்சது கம்மிங் மண்டே இல்லைனா டியூஸ்டே ரிலீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் மண்டே ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஷெடியூல் படி கரெக்டாக படிச்சுன்னா கண்டிப்பாக இதை பாஸ் பண்ணியிருக்க முடியும். கொஷின் பேப்பரை வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் நல்லா படித்தவங்க தாராளமாக அதை கிளியர் பண்ணிக்கலாம். நாம் சொன்னது இதுக்கு முன்னாடி 11th 12th கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் படிங்க. எதுவுமே முடியாதவங்க 6th to 8th வந்து கம்பல்சரி படிங்க அப்படின்னு சொன்னேன். மேக்ஸிமம் கொஷின் 6th to 8th தான் தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுமே 6th to 8th வரைக்கும் தான் கேட்டிருந்தாங்க. 9th 10th தான் 1 or 2 கொஷின் வந்துச்சு. 11th 12th கொஷின்ஸ் போன மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் ஃபுல்லாகவே 6th to 8th தான் 20-25 கொஷின்ஸ் இருந்துச்சு. ஒரு 2-3 கொஷின் தான் 9th 10th வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸாக தான் இருந்துச்சு. வேறு எதுவும் போகல 9th 10th. இங்கிலீஷ் வந்து அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. ப்ரோஸ் போயம்லேருந்து நம்ம எதிர்பார்த்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமரில் 20 கொஷின்ஸ் 22 கொஷின் கேட்டுட்டு ப்ரோஸ் போயம்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் 7 கொஷின் கேட்பாங்க. இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டாக ப்ரோஸ் போயம்லேருந்து 15 கொஷின் கேட்டிருந்தாங்க. கிராமரில் 15 கொஷின் கேட்டாங்க. ஸோ இப்போ கிராமர் படிச்சுட்டு கொஞ்சம் ப்ரோஸ் போயம் கொஞ்சம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் இங்கிலீஷு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஆத்தர் நேமு இது மட்டும்தான் ஒரு 6th to 8th பார்த்து ஒரு 6 பேஜ் தான் எடுத்து வச்சுருந்தேன் நோட்ஸ். இங்கிலீஷ் எதுவுமே பெருசாக எடுக்கலை. பட் ஆனால் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ் போயமில் 7 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 6 பக்கத்துலேருந்து 7 கொஷின் கேட்டிருந்தாங்க. மீதி கிராமரில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால போட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சுத்தமாக படிக்கலை. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் மேக்ஸ் மேஜர்ன்றதுனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 6th to 8th ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ என் மார்க் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்கை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் மார்க் வாங்கியிருக்கிறேன். சப்போஸிங் என் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தமிழில் 25, மேக்ஸ்லேயும் 25 தான் அபோவ் தான் போட்டிருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருந்தேன். எல்லா சப்ஜெக்ட்லையும் 15 அபோவ் வாங்க பாருங்கன்ட்டு. ஸோ சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 15 வாங்கிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை. சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து படிக்காதனால அதில் வந்து மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? பட் ஆனால் பாஸ் மார்க்கெல்லாம் தாராளமாக கிராஸ் பண்ணியாச்சு. அந்த ஷெடியூல் படி படிச்சிருந்தீங்கனாலுமே நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கலாம். அதுலேயே 9th 10th 11th 12th படிக்காமல் நீங்கள் 6th to 8th வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருந்தீங்கனால தாராளமாக இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கலாம். கிளியர் பண்ணவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸிங் ஏதாச்சும் 1-2 விட்டவங்களும் சொல்லுங்கள். கிளியர் இப்போ 82 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தவங்க அடுத்தது UGTRB படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் ஓரளவுக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறவங்க அடுத்து BEO எக்ஸாம் கால்ஃபர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ BEO எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸிங் அப்கமிங்கில் யாராவது டெட் எழுதுனா எனக்கு வந்து கைட்லைன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் வேணும்னு தேவைப்பட்டீங்கன்னா, இல்லை மெட்டீரியல் ஏதாச்சும் வேணும்னு தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். தமிழுமே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த நோட்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே வந்திருக்கு. எதுவுமே வந்து நோட்ஸில் இல்லாத கொஷின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே இருக்குது. இலக்கணத்தில் 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும்தான் வந்து நான் கொடுத்த நோட்ஸில் தான் இருந்துச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் சப்போஸிங் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ஏதாச்சும் நோட்ஸு கிராமர் எப்படி இருக்கணும் சொல்லித்தரணும், இல்லை டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா இதுக்கு அப்கமிங்கில் இதுக்கு மேலே அது ஸ்பெஷல் டெட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை அப்கமிங்கில் டெட் எப்படி படிக்கணும்னு இருந்தாலும் சரி, இல்லை BEO எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு இல்லை அப்படி இப்படி ஏதாச்சும் படிக்கணும், அதில் ஏதாச்சும் வீடியோஸ் போடணுன்னாலும் சொல்லுங்கள். நம்ம கம்மிங்ஸில் வீடியோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வீடியோ ஆடியோ கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக நம்ம எடிட் பண்ணி நம்ம வீடியோ போடலாம். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து புதுசாக டெட்டு படிக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு
வேணும்னா கூட சொல்லுங்கள். இது மாதிரி ப்ளூ பிரிண்ட் போட்டு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்ஸில் இது மாதிரி வீடியோஸ் போடணும், பிஓ சம்மந்தமாகவோ இல்லை டெட்டு சம்மந்தமாகவோ இல்லை மெட்டீரியல்ஸோ இது ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாடி போடலாம். இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதை மாதிரி வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மாதிரி போடலாம். ஓகே, தேங்க்ஸ், பாய்.